ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நச்சு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கப்பக்கிழங்கு சிப்ஸ். அதாவது கப்பக்கிழங்கு சிப்ஸ்னால் இது ரவுண்டாக இருக்காது, இது நீளமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 4 கப்பக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதில் உங்களுக்கு நான் எப்படி ஒன்று மட்டும் எப்படி சீவி எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா தொலியை நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா தொலியை சீவியாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மண்ணெல்லாம் இருக்கும், அதுக்கு தான். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இது கொஞ்சம் கட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். சிப்ஸு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம நீளமாக கட் பண்ணணும். திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். திக்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா வேகிறதுக்கு லேட்டாகவும் ஆகும், சம்டைம்ஸில் வேகாமையும் போயிடும். அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் ஒரே அளவில் தான் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி வைக்கணும். இந்த சிப்ஸ் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம ஒரு பீஸ் சும்மா உள்ளே போட்டு பார்க்கலாம். நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய். நம்ம இப்போ போட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம, உங்களுக்கே தெரியும் போடும்போது எந்த இதில் இருக்குது. நம்ம பொரித்து எடுக்கும்போது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கலரும் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நமக்கு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து, கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. வத்தப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டுக்கோங்க வத்தப்பொடி. இது நல்லா ஷேக் பண்ணி விட்டுருவோம். நம்ம நல்லா ஒரே மாதிரி கலந்து விட்டுருவோம். நமக்கு இப்போ சுவையான கப்பக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.